ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே வெளிநாடுகளிலே பார்க்கப்படுகின்ற பாகை முறைக்கும் நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்த ஜோதிட முறைக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாட்டை காண உள்ளோம். இது அனைவரும் தெரிந்து கொள்வது நல்லது. ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி வர்சஸ் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. இணைவு இரு கிரகங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய நெருக்கம், இதை யோகம் என்றுதான் நம்முடைய ஜோதிட முறையும் சொல்கிறது. வெளிநாடுகளிலே சொல்லப்படுகின்ற ஜோதிட முறையும் சொல்கிறது. இங்கும் 12 ராசிகள் தான், அங்கும் 12 ராசிகள் தான். இங்கும் ஒரு ராசிக்கு 30 டிகிரி தான், அங்கும் ஒரு ராசிக்கு 30 டிகிரி தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பார்வை விஷயத்திலே வேறுபாடு உண்டு. நம்முடைய சித்தர் வழி ஜோதிடத்திலே அனைத்து கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7வது வீட்டை பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுப கிரகங்களுடைய பார்வையை பெறும் கிரகங்கள் நன்மையை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சந்திரன் மேஷ ராசியிலே இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். சந்திரனுக்கு 7வது வீட்டிலே குரு அமைய பெற்று, குரு தன்னுடைய 7வது பார்வையை சந்திரனுக்கு கொடுப்பது என்பது ஒரு சிறப்பான ஒன்று. குரு பார்த்த சந்திரன். இந்த அமைப்பை நம்முடைய ஜோதிட முறையிலே சொல்லியிருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு சிறப்பான அமைப்பு என்று நம்முடைய ஜோதிடர்கள் சொல்வார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே ஒரு கிரகத்திற்கு 7வது வீட்டிலே இன்னொரு கிரகம் அமைந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை. குறிப்பாக 180வது டிகிரி, ஒரு 10 டிகிரி முன்பின் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 180 டிகிரி என்றால் ஒரு 170 190 டிகிரிக்குள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த சந்திரனுக்கு 7வது வீட்டிலே அந்த 180 பாகைக்கு முன்பின் 180 பாகையிலே குரு அமைந்திருப்பது அப்போசிஷன் என்று வெளிநாடுகளிலே சொல்லப்படுகிறது. இந்த 180வது டிகிரி அட்வர்ஸ் டென்ஷன் என்று சொல்லப்படுகிறது. பாதகமான பலன்களை கொடுக்கும், பாதகத்தை செய்யும், கெடுதலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சந்திரனுக்கு 7வது வீட்டிலே குரு அமைவது, சுக்கிரன் அமைவது, மற்ற கோள்கள் அமைவது அவ்வளவு சிறப்பல்ல. மிகவும் கெடுபலன்களையே இந்த அமைப்பு தரும் என்று வெளிநாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜோதிட முறையிலே சந்திரனுக்கு சப்தமஸ்தானத்திலே, அதாவது இந்த 7வது வீட்டிலே அந்த 180 பாகை, 180 பாகைக்கு முன்பின் 10 பாகைக்குள் சனி இருந்து பார்வையை சந்திரன் மீது செலுத்தினால் அது கெடுபலன்களாக நம்முடைய முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளிலே இந்த 180வது பாகை என்பது அனைத்து கிரகங்களுக்குமே கெடுதலாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் 7வது வீட்டிலே அமைந்து 180 பாகை, 170 190 பாகை வரையிலே இருக்குமே என்றால் அந்த இரு கிரகங்களுக்கு இடையே அப்போசிஷன், பாதகமான பலன்கள் தான் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல டிகிரிகளாக 120 சொல்லப்பட்டிருக்கிறது, 108 சொல்லப்பட்டிருக்கிறது, 60 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பாகைகளும் மிகவும் நல்ல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஜோதிட முறையிலே சூரியனுக்கு முன்பின் ராசிகளிலே, அதாவது அந்த 30 டிகிரி இடைவெளியிலே பஞ்சபூத கோள்கள் அமைவது சிறப்பு. சுனபாயோகம், மனபாயோகம்,
வாசி யோகம், வேசி யோகம், இது போல பல யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரிய சந்திரர்களுக்கு முன்பின் கிரகங்கள் அமைவது, சுப உபயசாரி யோகம், சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் அமைந்தால், சந்திரனுக்கு முன்பின் அந்த 30 டிகிரி இடைவெளியிலே பஞ்சபூத கோள்கள் அமைந்தால் துருதுரா யோகம், இவ்வாறெல்லாம் சுபகத்திரி யோகம், இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவே இந்த சந்திரனுக்கு முன்பின் ராசிகளில் அசுப கிரகங்கள் அமைந்தால் அது பாவகத்திரி யோகம், கெடுதலை செய்யும் என்று நம்முடைய முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகிரகமாக இருந்தால் நன்மை, கெடு பலன்களை ஏற்படுத்தும். அசுப கிரகங்களுடைய இருப்பு முன்பின் ராசிகளிலே, சந்திரனுக்கு முன்பின் ராசிகளிலே இருப்பது என்று நம்முடைய முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே பொதுவாக இந்த 30 டிகிரி இடைவெளியிலே அமைந்தால் அது நல்ல டிகிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வேறுபாடுகள் வெளிநாட்டிலே பார்க்கப்படுகின்ற ஜோதிட முறைக்கும் நம்முடைய ஜோதிட முறைக்கும் வித்தியாசம் உள்ளது. என்னுடைய அனுபவத்திலே இந்த அப்போசிஷன் என்று சொல்லப்படுகிற 180வது டிகிரியிலே இரு கோள்கள் எதிரெதிர் அமைந்தால் அவைகள் நன்மைகள் செய்வது கிடையாது, அசுபத்தன்மையைத்தான் அதிகமாக செய்கிறது. அதாவது கெடுதலைத்தான் அதிகமாக செய்கிறது. இது என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டறிந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும் என்று சொல்லி, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.